திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள். கோடை வெயிலில் இருந்து பக்தர்களை பாதுகாக்க பல்வேறு இடங்களில் நிழற்பந்தல்கள் அமைத்த மாவட்ட நிர்வாகம். நினைத்தாலே முத்தி தரும் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரையுள்ள 12 மாதங்களும் சிறப்பு மிக்க மாதங்களாக கருதப்படுகிறது. அனைத்து மாதங்களிலும் பல்வேறு திருவிழாக்கள் கோலாகலமாக நடைபெறும். திருவண்ணாமலை ஒவ்வொரு மாதங்களிலும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசிப்பது வழக்கமாகும். ஆண்டுக்கு ஒருமுறை சித்திரை மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்பது உலக பிரசித்தி பெற்ற ஒன்று. கார்த்திகை தீப திருவிழாவுக்கு பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய 25 லட்சம் பக்தர்கள் போலவே இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து பௌர்ணமி நிலவில் கிரிவலம் வருவர். அதன்படி இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி அதிகாலை 4:16 மணிக்கு தொடங்கி அதிகாலை 5:47 மணிக்கு நிறைவடைய உள்ளதாக திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு வருகை தருவதால் 2500 சிறப்பு பேருந்துகளும் 6 சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமின்றி திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் 250க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களும் கிரிவல பாதை முழுக்க 350க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு பக்தர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றார்கள். பக்தர்களின் பாதுகாப்புக்காக திருவண்ணாமலை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், தர்மபுரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதுடன் கிரிவல பாதை முழுக்க பல்வேறு இடங்களில் உயர் கோபுரம் அமைத்து தீவிரமாக பக்தர்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றார்கள். கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க கிரிவல பாதையில் 105 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்தந்த இடங்களில் நெகிழியை பயன்படுத்தாமல் வாழை இலை, பாக்குமட்டை, மந்தார் இலை உள்ளிட்ட இலைகளை கொண்டு அன்னதானம் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதிகாலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் அண்ணாமலையார் திருக்கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ராஜகோபுரம் வழியாக அனுமதிக்கப்படும் பக்தர்கள் திருமஞ்சனம் கோபுரம் வழியாக வெளியேற்றப்படுகின்றார்கள். கோடை வெயிலை பக்தர்கள் சமாளிக்கும் வகையில் திருக்கோவிலுக்குள் பல்வேறு இடங்களில் தண்ணீர் பாட்டில்கள், குளிர்ந்த மோர், பிஸ்கட் பாக்கெட்டுகள் உள்ளிட்டவைகள் தொடர்ந்து பக்தர்களுக்கு தன்னார்வலர்களால் வழங்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமின்றி கொளுத்தும் வெயிலை சற்றும் பொருட்படுத்தாத பக்தர்கள் கொளுத்தும் வெயிலிலும் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் காலில் காலணி இன்றி அண்ணாமலைக்கு அரோகரா பக்தி முழக்கமிட்டு கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். மாலைக்கு மேல் சித்ரா பௌர்ணமி நிலவு வந்தவுடன் கிரிவல பாதையின் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்ள உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு ஆள் தான்